சபை எழுப்புதல் அடைய வேண்டும். எழுப்புதல் திட்டத்திற்காக ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் பயன்படுத்தி வருகிறார். ஜெபத்திலே திரைத்திருக்க வேண்டும். அநேக நாட்களாய் நம்ம ஜெபித்திருக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால், நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்திலே எட்ட வேண்டுமானால் நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். திறப்பிலே நின்று ஒவ்வொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாக்கியம் பண்ண அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவருடைய சமூகம் தான் பரிபூர்ணமான ஆனந்தமான ஒரு காரியம். அவருடைய சமூகம் தான் நித்திய பேருக்கு தெரிகிற ஒரு காரியம். அதனால் அந்த சபையோடு முழுவதுமாக எழுப்புதலுக்கு நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி தேசத்தில் எழுப்புவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜெபிக்கும் போது கட்டாயம் ஆண்டவர் தேசத்தில் ஒரு மாற்றத்தை தருவார். கட்டாயம் ஆண்டவர் நிச்சயமாய் தேசத்தில் ஒரு எழுப்புதலின் தீயை ஆண்டவர் கட்டளையிடுவார். மக்களுக்கு ஒரு உயிர்ப்பிச்சை ஆண்டவர் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு எந்த சந்தேகமே